வாபுலாம் வண்டி வாபுலாம் அது மட்டும் சும்மா ஸ்லோவா தான் ப்ரோ. நான் ரேஸ்ல இல்ல, நான் vlog எடுக்கிறேன். காய்ஸ் இப்போ இந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் தான் ஃபைட்டு. ஸோ நான் ஏன் தெரியுமா இந்த வண்டி எடுத்தேன், இந்த வண்டி பவர் எப்படி இருக்குது, இனிஷியல் பிக் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வண்டி எடுத்தேன். ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஐயோ ஐயோ வண்டி என்னடாப்பா 180 போகுது. சம்திங் இதை வந்து சரி கட்டினேன் நம்ம. ஐயோ அதாவது நம்ம ரேஸை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் சரிங்களா, தப்பு கிடையாது. சாமா இனிஷியலுங்க. ஐயோ சீரியஸ்லி சாமையாக இருக்குது இனிஷியல். சர்ன்னு 180 ஏறிச்சு. ஸோ வராது, ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஆ 180 போச்சு. ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு. என்னோட போட்டோ என்னோட போட்டோ அட பாய் மச்சா, கஷ்டப்பட்டு ஓட்டது நான் ஒல்லியாக இருக்கேன். அதே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெறும் 70 கிலோ தான். 70 கிலோவுக்கு வண்டி வந்து 180 கரெக்டாக 179 கிட்ட போச்சு. நம்ம வண்டியை 170 ரீச் ஆகும். நம்மளுக்கு வேண்டிய இனிஷியல் பிக்கப் தான். ஹே கைஸ், வெரி குட் மார்னிங். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் நானும் வருவோம். ஸோ இன்னைக்கு நாள் இவரோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி என்னென்னா மோர் தென் அ கண்டென்ட், ஒரு தேவையான விஷயம், ஒரு ரைடராக இருக்கட்டும், ஒரு ட்ராவலராக இருக்கட்டும், பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், அது இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹைப்பெலாம் கொடுக்குறேன் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் எல்லாருக்கும் அந்த மனசுக்குள்ள பயம் இருக்கும், எல்லோரும் தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நான் அப்படியே நான் கோபுரக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணேன். ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், அப்படியே நான் கோபுரக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணேன். ஸோ குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, நான் அப்படியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ரொம்ப பில்டப்லாம் கொடுத்துருமேன்னு நினைக்கிறேன். அந்த பில்டப் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் எல்லாம் பண்ணுற விஷயந்தான். எஸ். ஸோ பைக் வந்து ஆல்மோஸ்ட் 5000 ஓடிடுச்சு. இப்போ ரொம்ப நாளாக வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட். ஃபஸ்ட்டு பைக் வாங்கும்போது. பட் ஆனால் பைக் வாங்கிட்ட பிறகு ஐ வாஸ் போஸ்ட்போனிங் த டேட்ஸ், போஸ்ட்போனிங் த கிலோமீட்டர்ஸ் மாதிரி. லைக் பொறுமையாக 5000 கிலோமீட்டர் ஓட்டலாம், பொறுமையாக 5000 கிலோமீட்டர் ஓட்டலாம். நான் இப்போ தானே மும்பை ரைடு ஓட்டு வந்தேன். மும்பை ரைடு கொஞ்சம் இங்கே சுற்றிட்டுருக்கேன்ல. ஸோ காசு அதுக்கு செலவாகுதா. ஸோ சடனாக இது 5000 பட்டன் தொட்டுருச்சுன்னா டாமியோட சர்வீஸ் பண்ண வச்சுருந்தேன். இப்போ அதுவும் டாமியும் காலி, அதுக்கும் சர்வீஸ் பண்ண முடியாது பாவம். அடுத்து இவர் வர 5000 பட்டன் தொட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 5067 கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு. ஸோ புது வண்டி. ஸ்டில் வி கேன் ட்ரைவ் 5300 400லாம் ஓட்டலாம், ஓகேவா. பட் ஆனால் இது நான் செகண்டில் விற்கவும் போகிறதில்ல, லைஃப் லாங் இந்த வண்டி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக 4900 சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம இவ்வளோ பேம்பர் பண்ணி வைக்கிறோம். அடுத்த டெஃபினட்டாக 20 இயர்ஸ் இல்லை, லைஃப் லாங் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் வந்து டெஃபினட்டாக விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எங்கேயோ வச்சுருவேன். அப்படியே பாலிஷ்லாம் போட்டு வீட்டுக்குள்ளேயே நான் இதை வச்சுருவேன். ஸோ அதுதான். ஏன்னா நம்ம ரைடு போகிறதுனா, எஸ் சொல்ல வந்து மறந்துட்டேன். இப்போ நம்ம ரைடு போகிறோன்னா ஆப்வியஸாக ஒரு 3000 5000 இல்லாட்டி இன்னும் பைக்ஸ்க்கும் 10,000 செலவாகும். ஸோ அதோட மேஜர் காஸ்ட் சக்கிங்கே பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான். சர்வீஸ் இந்த பைக்கு டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 3500 ருபீஸ் ஆகுது. 3500 3000 ஆகுது. ஸோ இப்போ செகண்ட் சர்வீஸ் வரையா ரைடரை போட்டு வந்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி வண்டி ஓட்டியிருக்கேன்ல. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன போச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக அது பதட்டம் இருக்குது. ஸோ பில்லு எவ்வளோ விற்க போகுதுன்னு தெரில. ப்ளஸ் ஐ வில் இன்ட்ரடியூஸ் எ ப்ராடக்ட். எஸ், இது சொல்ல மறந்துட்டேன். ப்ளஸ் ஐ நீட் டு இன்ட்ரடியூஸ் யூ கைஸ் எ ப்ராடக்ட் விச் வி ஆர் யூஸிங் இன் லாங் ட்ரைவ்ஸ். லாங் ட்ரைவ் சரி,
லாங் டேர்மும் சரி ரொம்ப நாள் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யாருமே அது பப்ளிக்காக நான் பார்த்த வரைக்கும் யாருமே வந்து ஓப்பனாக சொன்னதில்லை. மேபி அது பிஸ்னஸ் காஸ்ட்னால சொன்னதில்லையா, இல்லாட்டி அது ஏன் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. நான் இந்த வீடியோவில் நான் அந்த ப்ராடக்ட் பற்றியும் நான் சொல்கிறேன், ப்ராடக்ட்டும் காட்டுறேன். மேபி நான் தப்புன்னு தான் உடனே சொல்லுங்கள். பட் ஆனால் நான் சச்சின் ஜாக்லாம் வந்து அதான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கோம், அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சச்சின் ஜாக்லாம் ஏன் ஒன்றும் சொல்லனா, ஐ மீன் இந்த இன்ஸ்டாலாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை பற்றி ப்ராப்பர் ரிவ்யூ பண்ணல. ஏன்னா வந்து அவங்க லாங் டேர்ம் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லாங் டேர்ம் ஒன்ஸ் பண்ணிவிட்டு. ஆனால் எனக்கு வந்து அது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4-5 பேர் கூடயே ஒன்றா சுற்றுற மாதிரி கேங் எதாவது இருந்துச்சு, அந்த மாதிரி கேங் எதாவது இருந்துச்சு. இருங்க ஏதோ சொல்ல நினச்சேனே. அப்படி இல்லைனா நீங்கள் ஜாக் மாதிரி பைக் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணிப்பீங்க, பேபி குயின் மாதிரி உங்கள்கிட்ட வண்டி இருக்குது, அந்த மாதிரி வண்டி இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் தட் ப்ராடக்ட். எஸ், WD-40 is the product which I am talking about. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்து சிக்னல் போட்டானா ஏன்னா நம்ம செயின் சர்வீஸ் லூபுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 400 வாங்கிடுவோம். எஃப்செட்டுக்கு வந்து நான் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 400 வாங்கிடுவான் எதுக்கு எடுத்தாலும் யமஹா ஷோரூம்லேருந்து. இப்போ இந்த ஜோரோக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 வாங்குவான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து WD-40 ஒரு காஸ்ட் வரும் மினிமம், அந்த குட்டி பாட்டிலே 60 ரூபா தான். அப்படி இல்லை பெரிய பாட்டில் வந்து 400-600 ரூபா தான். 6 months ஆச்சு யூஸ் பண்ணால் பார்த்துக்கோங்களேன். இதுவே மோட்டோவில் அதெல்லாம் வாங்கணும்னா விஷயம் க்ளீனுக்கு தனியாக வாங்கணும், அப்புறம் லூபுக்கு தனியாக வாங்கணும். ஆனால் இந்த WD-40 பார்த்தீங்கன்னா இதே க்ளீனுமே இதுவும் லூப் பண்ணி விட்டுரும். ஸோ திட்டா இப்போ ஒரு மெக்கானிக்கிட்டே நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு லோக்கல் மெக்கானிக் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மெக்கானிக்கே நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், வண்டி ஆனால் செயின் ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்குண்ணா, லூப் அடிச்சு விடனான்னு சொன்னால் அவன் லூப் அடிக்க மாட்டான். மோஸ்ட் ஆஃப் மெக்கானிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு 80% மெக்கானிக்ஸ் ஆயில் தான் ஊற்றி விடுவான். ஆயில் அப்படி இல்லாத பட்சத்தில் க்ரீஸ் ஊற்றி விடுவான். எவனுமே லூப்லாம் வச்சுருக்க மாட்டான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷோரூமை ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா, ஐ மீன் வந்து ஒரு பணக்கார ஷோரூம் கைண்ட் ஆஃப் இதை ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க லோக்கல் அட்டி இருக்கா அந்த மாதிரி இருக்க ஒரு மெக்கானிக்கை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள். காலையில் எதுவுமே சாப்பிடலங்க, அதனால தான் ரொம்ப பேச முடியல. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் யார் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? லோக்கல் மெக்கானிக் நம்ம ஆள் அது மாதிரி தான் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ திங்க் வைஸ்லி. மோட்டல் பெரிய பிராண்ட்லாம் நான் சொல்ல, க்ளீன் பண்ணி க்ளீனர் தனியாக வாங்கிட்டு ஆயில் தனியாக வாங்கிட்டு, ஐ மீன் லூப் ஆயில் கூட இல்லாது அது லூப் தனியாக வாங்கணுமா, இல்லாட்டி வந்து இனிமே வாங்கணும். ஆக்சுவலாக ஃபேக்ட் இஸ் புது செயின் இருக்குல்ல, புது செயின் ரெஸ்ட் ஆகாத செயினில் தேங்காய் எண்ணெய் போட்டால் கூட அது ஒரு கைண்ட் ஆஃப் லூப்ரிகன் தான். அது கூட நல்லா ஓட தெரியுமா. சின்ஸ் அவர் கண்ட்ரியில் வந்து நிறைய டஸ்ட் வரனால தான் வந்து we can't யூஸ். ஏன்னா டஸ்ட் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது ஊற்றாது. ஆனால் இது நல்லா என் டைம் WD-40 வந்து நல்லா ஊற்றுது. ஆயில்லாம் பட்டுச்சுன்னா டஸ்ட்டோட சேர்த்து கழுவி ஊற்றிடுது செயின் புதுசாக வச்சுக்கணும். இங்கே இது வேணால் மோர் டீட்டெயில்ஸ் வேணால் ஜாக் போடுவான்னு நினைக்கிறேன், ஜாக்கும் சச்சினும் போடுவான்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் எனக்கு பத்தன் சர்ப்ரைசன்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ கைஸ் இப்படின்னு சொல்லிட்டு. சரி ஐயோ கோபுரம் ரெக்கார்டிங்காக இருக்கா இல்லையான்னு வேறு தெரியலையே. ஆக்சுவலாக இந்த இதே எனக்கு கூப்பிடணும்னு ஆசை, வீட்டுக்கே சர்வீஸ் பண்ணுவாங்களாம். இதுதான். ஸோ ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் பண்ணணுன்னு ஆசை. பட் ஆனால் புக்கிங் பண்ணும், நம்ம பையன் வேறு ஒருத்தர் சர்வீஸ் ரிவ்யூ வேறு வண்டிக்கு எடுக்க போகிறானா. ஸோ புக்கிங் வேறு பண்ணும், ப்ளஸ் வீட்டில் வேறு இடம் இல்லை சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு. அதனால தான் ஸோ நான் அப்படியே கண்டினியூ ஆளுன்ட்டாங்க. ஸோ எஸ் கை நான் சொல்லிட்டு வந்தேன், செகண்ட் சர்வீஸ் வந்து ரேட் வந்து ஒரு 3000-4000 வரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன்ல. பார்த்தா இங்கே மொக்க பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 500-600 வருமா. கோப்ரோ பைக்கர் ஆல்ரெடி சொன்னேன் செகண்ட் சர்வீஸில் இந்த வண்டிக்கு ஒன்றும் இல்லை சார், டேரெக்டாக 10,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஆயில் டாப்அப்பு, ஏர் ஃபில்டர் செக்கப்பு, பிரேக் பேட் செக்கப் தானா. கூல்ல பரவாயில்ல. ஓகே சார், பாய், லவ் யூ. ஸோ அதுதான் நான் நினச்சது, அப்படி இப்படி பண்ண நினச்சா பார்த்தா ஒன்றுமே பண்ணல. ஸோ ஓகே, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறாங்க, பிரேக் பேட் செக் பண்ணுறாங்க, வேறுனா தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒரு டாப் ட்ரை பண்ண வேண்டியதான். டாப் எவ்வளோ தான் போதுன்னு செக் பண்ணி ஆகணும். சரி கைஸ், நான்
என்ன திங் ஆச்சரியம்னா வண்டி வந்து ஈவினிங்குள்ளேயும் வந்துருமா. எஸ் எஸ் ராயல் என்ஃபீல்ட். அப்புறம் எதுக்கு இங்கே செகண்ட் சர்வீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, வேறு லெவலியா மாசியா. ஸோ நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பை பை. லூஸ் பர்சன் நினச்சிப்பேன் கோப்ரோட பேசினான். ஸோ ஹே கைஸ், ஃபைனலாக ஜோரோ வீட்டுக்கு கொண்டு வந்த சர்வீஸ். அப்புறம் என்ன சர்வீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணிக்கு தான், ஐ மீன் 7:30க்கு தான் கிடச்சிருந்தேன். எஸ் சர்வீஸ் 7:30 இருட்டாயிடுச்சு. ஸோ இருட்டான பிறகு வ்ளாக் எடுத்து நல்லா இருக்கான்னு தோணுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து அப்படி நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணேன். அதான் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் WD-40 பற்றி சொல்லுவேன், ப்ளஸ் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவேன். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இப்போ வீடியோ வந்து கட் பண்ணிக்குவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 8 நிமிஷம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லும், அப்படியே உனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காட்டேன். செகண்ட் சர்வீஸ்ன்னு தெரியல. ஓகே நான் அப்படியே காட்டுறேன் சார் பில் எல்லாமே. ஓகே ஸோ இதுதான் கைஸ் நம்ம பில்லு. செகண்ட் சர்வீஸின் பேரில் வந்து என்ன மாட்டிருக்காங்கன்னா லிக்விட் கன், அதாவது ஆயில் டாப்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ 170. அப்புறம் செயின் அண்ட் லூப் பார்த்தீங்கன்னா 187. ஸோ டேக்ஸ் ஆஃபீஸாக 200 வந்துடுது. ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுக்கு பண்ணுறதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரீ சர்வீஸின் பேரில் முட்டை, அப்புறம் கன்சியூமபிள் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 200. ஸோ மொத்தமாக 300, 200, 500. ஸோ இதாங்க ஒரு டோட்டல் அமௌண்ட்டு 574. ஸோ இதாங்க ஒரு தலைப்பாக்கட்டி. ஸோ இதாங்க ஒரு தலைப்பாக்கட்டி பிரியாணியோட ரேட்டு கம்மினா பார்த்துக்கோங்க. நம்ம 650 cc செகண்ட் சர்வீஸ் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3000 இழுத்துரும், 2500 ஆகும்னு நினச்சிருந்தேன். பட் சீப் இல்லை, வெரி வெரி சீப்புங்க. ஒரு பெட்ரோல் போடுற மாதிரிங்க, அவ்வளோதான். வெரி வெரி சீப். 5 லிட்டரு. லெட் மீ மேக் இட் சிம்பிள். நம்ம செயின் லூப்பு க்ளீனிங் பண்ணுறோம்ல சர்வீஸ், அப்போ நீங்களே உங்கள் பில் எடுத்து பாருங்கள். டெஃபினட்டாக எமாவில் ஒரு 400 சார்ஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எல்லாமே லேபர்லாம் சேர்த்து 400 டெஃபினட்டாக ஐ கான் கிவ் இட் ஃபார் எவ்ரி சர்வீஸ். அப்புறம் மாதம் ரைடு போகிறப்ப எல்லா வாட்டியும் அடிச்சுட்டு இருக்க முடியாது. 400, 800 க்ளீன் பண்ணும், லூப் பண்ணும், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பீயிங் இன் மிடில் கிளாஸ் சர்வீஸ் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். நாங்கள் ரைடு போகும்போதும் சரி ஒரு பெரிய பாட்டில் வாங்கி வச்சுட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சச்சின் இந்த ஒரு பெரிய பாட்டில் வாங்கினு சொல்லலை, அது ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் திங்க் யூஸ் பண்ணிட்டு செயின் ஃபுல்லாக அவ்வளோ க்ளீன். நான் ஜாக்கோட ஃபோட்டோ வேணால் நான் போட்டு காட்டுறேன், அதை யூஸ் பண்ணுறான். செயின் நல்லா க்ளீனாக இருக்குது. மோர் எக்ஸாக்ட் ரிவ்யூன்னு அவங்க சேனலில் வரும். மேபி ஃப்யூச்சரில் வரும், வராமல் இருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ. ஏன்னா 400 க்ளீனர் லூபு எனக்குலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா வாட்டியும் சர்வீஸும் பண்ணணும், லூபாக பண்ணணும். அது போல் இது பர்ஃபெக்டாக இருக்கும், இதே யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் இந்த WD-40 நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ சர்வீஸ் காஸ்ட்டும் எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. WD-40 உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் லைஃப் ஹேக்ஸ் மாதிரி. எவ்வளோ சப்பியாக வந்து காசு வச்சு முடிக்கலான்னு சொல்லிட்டு இது தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பார்க்கக்கூடாது. லைக் லூப் வந்து அவ்வளோ காசு வாங்கிட்டு ஸோ சம்திங் சொல்லணும்னு தோணுச்சு. அதெல்லாம் ஸோ vlog எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. பட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.